வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருநாமம் வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. வாழ்க வளமுடன். குரு வணக்க பாடல். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறுதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடாறு கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் எனையறிய நினைந்தப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என்னை உணர்வெழுப்பே குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே. குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து நிலை ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் உலக சமுதாய சேவா சங்க தலைவர் திரு SKM ஐயா அவர்களுக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு உறைந்த வாழ்வும் உயர்ந்த வாழ்வும். நல்ல தெளிவாக கவனிச்சுக்கோங்க. உறைந்த வாழ்வும் உயர்ந்த வாழ்வும். உறைந்த வாழ்வு அப்படின்னா அந்த ஒரு ஏக நிலை, பரநிலை, அதனோடு ஒன்றிய நிலை. ஏக நிலைன்னு சொல்லலாம், பரநிலைன்னு சொல்லலாம். எப்படி ஒரு ஏதுமற்ற எண்ணமற்ற நிலைன்னு கூட சொல்லலாம். எப்படி ஒரு பால்ல அது தயிராகிறதுக்கு உரை ஊற்றுவோம்னே, உரைமோர்னு சொல்லுவோம். அந்த உரைமோர் ஊற்றின உடனே பல மணி நேரம் கழிச்சுதான் அது திறந்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம். ஏன்னா அப்போ ஒரு ப்ராசஸ் நிகழும். அந்த இறையை அந்த ஒரு சக்தியை புதுப்பிச்சு கொண்டே அதுல இருக்கும், அதுல அழித்து கொண்டே இருக்கும். அதனாலதான் அந்த காலத்து பெரியவங்க அடிக்கடி திறந்து பார்க்க கூடாது, சரியா பால் உரையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்படி அந்த பால் அந்த அந்த சரியான நேரத்துக்கு அப்புறம் அந்த தொட்டே பார்க்காம திறந்தே பார்க்காம காலையில பார்க்கும் பொழுது எப்படின்னா அந்த பால் இந்த உரை ஊற்றிய மோரோடு சேர்ந்து அப்படியே அந்த பாத்திரம் பூரா படர்ந்து தயிரா மாறிடும். அப்படியே அந்த அசைவற்ற நிலை, அதுதான் அந்த உறைந்த நிலை. நல்ல உறைஞ்சு போய் கட்டியா இருக்கும் அந்த தயிர். நீங்க நடுநடுவில் திறந்து பார்த்தீங்கன்னா அது தனியா இருக்கும். அதுதான் அந்த உறைந்த நிலை. நம்ம பார்க்கும்போது, நம்ம ஞானத்துல பார்க்கும்போது அதே ப்ராசஸோட பார்க்கும்போது மனம் உறைய வேண்டும் தவத்துல. மனம் எப்படி உரையணும்? இப்ப நம்ம துரிய தவத்துல என்ன பண்றோம்? துரிய தவம் ஏற்றோம். துரிய தவத்துல நம்முடைய வினைகள் எல்லாம் அதுல அப்படியே பஞ்சா போயிடுது. காத்துல போய் அப்படியே பஞ்சா தூசு தூசா போயிடும் நம்முடைய துரிய தவத்துல. அதையும் தாண்டி போகும் பொழுது சக்திகளம் சிவகளம் ஆகிய அந்த துரியாதீத நிலை. அந்த துரியாதீத நிலைதான் நம்ம சுவாமி பரஞ்சோதி மகானவர்கள் கற்றுக்கொண்டு நமக்காக ஒரு பெரிய கொடை, நமக்கு அளித்த பெரிய கொடைதான் இந்த துரியாதீத தவம். இந்த துரியாதீத தவத்தை போல ஒரு மகிமை உள்ளால எந்த மகானும் நமக்கு சொல்லியே கொடுக்கலங்க. கிருஷ்ண ஒண்டிதான் அதை நமக்கு ஈஸியா சொல்லி கொடுத்தா நம்ம பெருமையை நம்ம ரொம்ப ஈஸியா எடுத்துக்க கூடாது. சொன்னது குறைந்த நிலைன்றது அந்த துரியாதீத நிலைதான். துரியத்துல நம்ம பார்த்த முடியும் பதிவுகள் எல்லாம் அப்படியே செய்த பதிவுகள் எல்லாம் நமக்கு துரியத்துல தவம் இருக்கும் பொழுது நம்ம போயிடுறது, எல்லாம் கரைஞ்சு போயிடுறது, காத்துல தூசா போயிடுறது. அதுக்கப்புறம் அதையும் தாண்டி சக்தி களம் சிவகளம் வரும் பொழுது மன அலைச்சல் ஒரு 8 to 4 சக்தி களத்துல, அப்புறம் 3 to 1 அந்த துரியாதீத தவத்துல நம்ம கரைஞ்சு போறோம், இந்து போற முடியும். அந்த நிலைக்கு போகணும். அங்க போகும்போது அங்கதான் நம்முடைய சுயம் வெளிப்படும். அந்த நிலைதான் நம்முடைய சுயம், ஏதுமற்ற நிலை, எண்ணமற்ற நிலை. அந்த நிலையில என்ன நடக்கிறது அப்படின்னா, நம்மளுடைய துரியத்தில் எப்படி நாம் செய்த வினைகள் எல்லாம் தூசு தூசா போகிறதோ, இங்க துரியாதீதத்துல நம்முடைய சஞ்சித கர்மமும் போயிடுது, பிராரப்த கர்மமும் அந்த இறைநிலையின் சுழற்சியினால தூசு தூசா போயிடுங்க, அப்படியே பஞ்சா பறந்து போயிடும் சுழற்சியினால. அப்போ அந்த தவத்தை நம்ம நல்லா எட்டணும். டெய்லி துரியாதீதத்தவும் நம்ம செய்யணும். நம்மளுடைய இந்த கர்மங்கள் எல்லாம் தொலைக்கக்கூடிய மனித பிரிவு கோடானு கோடி பிறவியிலிருந்து விளங்கி நம் வரைக்கும் நம்மளுடைய உள்ள அந்த கருமையத்துள்ள அத்தனை பதிவுகளும் இந்த துரியாதீதத்தில் அப்படியே கரைஞ்சு போயிடும். இதை நம்ம பக்தியில கொஞ்சம் சிந்திக்கும் போது பார்த்தாக்க, பித்திருக்கள் காரியம் சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பித்திருக்கள் தர்ப்பணம் பண்ணுவாங்க. அந்த திதி கொடுப்பாங்க. அந்த திதி கொடுக்கறது எப்படின்னாக்க, ஒரு 3 பிண்டம் மாதிரி வச்சிருப்பாங்க. அப்போ கேட்பாங்க, ஒரு புரோகிதரை அழைச்சு கேட்பாங்க,
இந்த மாதிரி யாரு யார் பேர் அம்மாவா அப்பாவா பேர் சொல்ல சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவங்க மூதாதையர் பேர் தாத்தா பேர் சொல்லணும்னு சொல்லுவாங்க. தாத்தா பேர் சொல்லணும். அதுக்கு முன்னாடி பேர் கேட்டாங்க நம்ம தெரியாதுன்னு சொல்லுவோம். உடனே அந்த புரோகிதர் என்ன பண்ணுவாரு, சரி பாட்டனார் முப்பாட்டனார் அறிந்தும் அறியாததும் சேர்த்து அந்த 3 பிண்டத்தை அதுல பூவெல்லாம் வச்சு பொட்டெல்லாம் வச்சு அந்த பிண்டத்தை கொண்டு போய் காசி காசின்னு சொல்லிட்டு 5 பூதங்களில் ஒன்றான நீர்ல போய் நல்லா கரைச்சு விட்டுட்டு வர சொல்லுவாங்க. நீர்ல போய் கரைச்சு விட்டு வரணும். அது சில சமூகத்துல வருஷா வருஷம் பண்ணுது. இன்னும் சில சமூகத்தினர் மாதா மாதம் என்ன பண்ணுவாங்க, அந்த அமாவாசை அன்னைக்கு அந்த பெற்றோர்களுக்கான யார் இருந்தாலும் ரொம்ப க்ளோஸா உள்ளவங்க இந்த திதி கொடுத்து அந்த எள்ளும் தண்ணியும் அரைச்சு அந்த முன்னோருடைய பாவத்தை பதிவுகளை நம்ம கருமையத்துல இருக்கிறத அப்படியே அதுதான் அர்த்தவங்க அப்படியே கரைச்சிருவாங்க. இதை நமக்கு மகிழ்ச்சி இந்த துரியாதீத தவத்துல நீங்க ஏந்து சக்தி களம் தாண்டி சிவகுலத்துக்கு அந்த 1ல இருந்து 3 நிலையில நம்ம போகும் பொழுது தினமுமே நம்ம அந்த பதிவுகளை நம்ம கரைச்சிட்டு வரோம். எந்த அவ்வளவும் கிட்ட எத்தனை பதிவு இருக்கோ அத்தனையும் அப்படியே தூசு தூசா போயிடும். இது இவ்வளவு பெரிய அந்த அற்புதமான தவத்தை நம்ம சுவாமிஜி நமக்கு கொடுத்திருக்காரு. அப்புறம் கொஞ்சம் இன்னும் சுவாமிஜி கருத்துப்படி பார்த்தாக்கா அவர் சொல்லுவாரு, எப்படி கடல் நீர் ஆவியாகி வானத்திலேருந்து மழை பொழியுது. அந்த மழை தண்ணீர் சுத்தமான தண்ணீர், தூய தண்ணீர். அந்த தண்ணீர் எப்படி நிலத்துல விழும்போது ஏரியில விழும்போது ஏரி தண்ணீர் சொல்றோம், குட்டையில விழும்போது குட்டை தண்ணின்னு சொல்லுவோம், சாக்கடையில கூட விழுது. நல்ல நதியில கடைசியா சாக்கடையில கூட விழுந்தாலும் அந்த குவளை தண்ணீரை கொண்டு திருப்பி நம்ம கடல்ல கலக்கும் பொழுது அது நல்ல நீராகவே மாறி அது இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், கடல் நீர் தான் சொல்லுவோம். அந்த குட்டை நீர்னு சொல்ல மாட்டோம். அது எவ்வளவு அழுக்கா இருந்தா கூட அதான் நம்ம கடல் நீர் தான் சொல்லுவோம். அது போலதான் நம்மளும் அந்த சுத்த வெளியிலேருந்து நிறைய தாண்டி 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 விலங்கினம் வரைக்கும் நேற்றைய பதிவு வரை நம்ம கிட்ட கருமையத்துல என்ன இருக்கோ அத்தனையும் நம்ம தினமுமே போய் நம்ம அங்க துரியாதீத தவத்தை போய் நம்ம கரைச்சிட்டு வந்துடும். அப்ப எவ்வளவு மகிமையான இது பாருங்க. நம்ம கிட்ட பதிவுகளே பதிவு இருக்கும், அப்படியும் போகாது. பட் ரொம்ப எழுச்சி பெறாத நிலையில இருக்கும். இந்த நிலையில எப்படி இருக்கு. அப்ப இந்த தவம் நிறைய பேர் எவ்வளவோ நாளானா கூட தவம் சித்திக்கல, எனக்கு சரியா வரல, இன்னும் நான் எப்படி அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அந்த தவம் சித்திக்க என்ன பண்ணணும்னா நம்ம மன தூய்மை வேணும், வினை தூய்மை. மன தூய்மை எப்படி நல்லா தவத்தால் தான். வினை தூய்மை எப்படி நம்மளை அந்த சுவாமிஜி சொன்ன அந்த அறநெறி வாழ்க்கைப்படி வாழ்ந்தாக்க இந்த துரியாதீத தவத்துல நம்ம எப்பொழுதுமே நம்ம மனசை இந்த உரையை விட்டுட்டே இருந்தோம்னா அதுதான் சுவாமிஜி பாட்டுல சொல்லும் பொழுது இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியில் விழிப்பாய் நிற்க நிறைநிலையை தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து தொடர் பண்ணதான் துரியாதீதத்துல உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள. நம்ம பழகி கொண்ட நீ வந்துருச்சு அப்படின்னு நினைக்காத, பழகி கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கெட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாகும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். அப்போ இந்த தன்முனைப்பு போயிருக்கு அப்புறம் காணும் தன்முனைப்பு தான். அங்க தன்முனைப்பு நமக்கு ஏன் வருது அப்படின்னா இந்த 2 சஞ்சிதம் பிராரப்த கர்மத்தால நமக்கு தன்முனைப்பே வருது. அதனால இந்த தன்முனைப்பும் காணும் இறைநிலையோடு அந்த எண்ணத்தை கலக்க விட்டு எப்படி நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்கன்னா எப்படி பால்ல ஒரே ஒரு ஊட்டு கலக்கணும். அது சில பேர் அந்த உரை ஊட்டுறது கூட அது ஒரு கரெக்டான ப்ராசஸா இருக்கணும். இந்த பாலை சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சும்மா சட்டுன்னு ஒரு மோரையோ தயிரையோ நடுவுல ஊத்திட்டு அப்படியே மூடிட்டு போயிடுவாங்க. அது இல்ல, நல்லா கலக்கணும். அந்த இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு அது மாதிரி அந்த இறையோடு நம்ம எண்ணத்தை கலக்க விடும் பொழுது ஒரு அமைதி, அப்போ ஒரு அமைதி கிடைக்கும். விழிப்பாய் நிற்க. ஏன் அந்த விழிப்பு நிலையை சொல்றாரு சுவாமிஜி அந்த இடத்துல அப்படின்னாக்க, அந்த விழிப்பு நிலை இல்லாத பொழுது நம்முடைய கர்மங்கள் நம்மளை அங்க தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம பிறவியில இருந்துட்டு இருக்கோம் இல்லையா, அவ்வளவு ஞானியா நம்ம போயிடல, அந்த கர்மங்கள் அந்த இடத்துல நம்மளை தடுக்கும். எப்படி சொல்றோம்னாக்க நம்ம தவம் பண்ணும்போது கூட திடீர்னு ஏதோ ஒரு முடிச்சுக்கிற மாதிரி ஒரு நிலை வரும், யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கும், ஏதோ எழுந்து போவோம். ஏதோ ஒரு சங்கடம் நமக்கு அந்த முழுமையான தவத்தை முடிக்காத அளவுக்கு நமக்கு ஏன்னா அந்த கர்ம வினையும் அந்த இடத்த நம்ம தடுக்கும். அதான் அந்த விழிப்பாய் நிற்க. நிறைநிலை, அந்த நிறைநிலைன்றது அந்த பூரண நிலைதான். அந்த ஏது மற்ற நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த துரியாதீதத்துல எதுவுமே சலனமே இல்லாத, எந்த அசைவும் இல்லாத அந்த அசைவற்ற அந்த ஞான நிலை மௌன நிலைதான். நித்தம் நித்தம் உயிரோடு தினம் தினம் பண்ணுனார். நித்தம் இந்த உயிர் இருக்கிற வரைக்கும், இந்த உடம்புல உயிர் இந்த உயிர் இருக்கிற இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தாங்க நம்ம நல்லதே பண்ண முடியும். சோ அதனால இந்த உயிர் அவ்வளோ அவசியமானதுக்குதான் அந்த காயக்கல்ப பயிற்சியை முக்கியமா சொல்றாரு சுவாமிஜி. இந்த நித்தம் நித்தம் உயிர் உடலில் எங்க மட்டும் உறைந்து உறைந்து அப்படியே அதுல போய் உறைந்து அப்படியே படர்ந்து இந்த எப்படி இந்த உரைமோர்ல இருந்து தயிராய் படர்ந்து இருக்கிறதோ அந்த மாதிரி நம்முடைய மனது
ஏன்னா அந்த மனசை கொண்டு போறோம் இல்லையா, துரியத்தை தாண்டி கொண்டு போய் அந்த உயிர் உடலில் இயங்கும் மட்டும் இந்த நிலையை பழகி கொள்ள உலக இன்பங்களே. இந்த மாதிரி டெய்லி நம்ம இந்த தவத்தை பழக பழக என்ன ஆகும்? உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். அளவு கிட்டுதுன்னா என்னன்னா, ஆசை அற்று போகும், பற்றற்ற நிலை வரும். ஆசைனால்தான் நமக்கு நிறைய துன்பங்களே வரும். அந்த ஆசை அற்று போய் பற்றற்ற நிலை வரும்பொழுது அடுத்து அந்த கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாகும். அதுதான் அந்த கரை நீங்கி அடுத்தது மெய்ப்பொருள் தான். கரைந்து போம் தன்முனைப்பு காணும். அப்புறம் அங்க மிச்சம் இருக்குது அந்த தெய்வம் தான். அதனால இந்த இடைநிலையோட இந்த பாட்டுக்கு இவ்வளவு விளக்கம் இருக்குங்க. அதனால நான் இந்த துரியாதீத தவத்தை நான் இந்த சப்ஜெக்டை எடுக்கும் பொழுதே, தலைப்பு எடுக்கும் போதே, அந்த முடிக்கிற வரைக்கும் அந்த துரியாதீத நிலையிலேயே இருந்த மாதிரி இருந்தேன். அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி இந்த ஆண்டாள் அப்படித்தானே இந்த உறைந்து உறைந்துன்னு சொல்லும் பொழுது, இந்த ஆண்டாள் பாசுரம் கூட அப்படிதான் அந்த அம்மா சொல்லுவாங்க. அப்படியே இந்த காத்துல அப்படியே என்னுடைய வினைகள் எல்லாம் போய்விடும். அந்த ஆண்டாள் அந்த கண்ணனை நினைச்சு அப்படியே உருகி உருகி நிற்கும் பொழுது என்னுடைய அந்த மாதிரி எந்த நினைப்பும் இருக்காதான். ஆண்டாள் கிட்ட போனாலும் அதே மாதிரிதான். சோ அந்த மாதிரி இவரு அபிராம பட்டர், அந்த அவருடைய முதல் இயற்பெயர் வந்து பாலசுப்ரமணியன் பேரு. அந்த அபிராமி பக்தர் ஆனோடனே அந்த திருக்கடையூர்ல அந்த பாடல்கள்லாம் அவருக்கு ஏற்ற ஆரம்பிச்ச உடனே பக்தி நிலைதான். அவருக்கு கல்யாணம் எல்லாம் கூட ஆயிருக்கு. ஆனாலும் அந்த அந்த எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து காளிகிட்ட பக்தியா இருந்தாரோ அதே மாதிரிதான் இவரு. அவரை வந்து அந்த கோவில்ல அந்த போய் நின்று அந்த அபிராமி அம்மனை பார்த்தாக்க ஏதுமற்ற அந்த உறைந்த நிலைதான். அப்படியே எங்க நிக்கிறோம் எப்படி அந்த அம்பாள் இதுலயே லயிச்சு போயிடுவாரும். அதான் அந்த துரியாதீத நிலை, பக்தியிலையும் அந்த ஞானம். அப்போ ஒரு முறை அந்த சரபோஜி மன்னன் ராஜா வந்து கோயிலுக்கு வர்றாரு. வந்த உடனே எல்லாரும் ராஜா இல்லையா எழுந்து நிப்பாங்க, மரியாதை பண்றாங்க. இவர் மாத்திரம் அப்படியே அந்த அம்பாள் கிட்ட அம்மனை அபிராமனே பார்த்து லயிச்சு உறைந்து போய் அப்படியே இருக்கும்போது எல்லாரும் சொல்றாங்க, பாத்தீங்களா நாங்க அவரை பத்தி ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து இந்த மாதிரி எதுவுமே சொன்னா காதுல வாங்கிக்கிறது இல்ல, எப்படி இல்லைன்னு அவர் ஏதோ பாட்டு அவர் தவம் பண்ணிட்டு தான் இருக்காரு, அம்பாள் கிட்ட இருக்காரு. ஏதோ அவரை குறை சொல்றவங்க என்னைக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவரை சொல்லும் பொழுது இவருக்கு அந்த மாதிரி சொல்ல மனசு இல்ல. பார்த்தா ஒரு தெய்வீக நிலையில இருக்காராம். பார்த்தா என்ன போய் அவர் எப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு சரி நான் அவரை எழுப்பி கேட்கிறாராம், இன்னைக்கு வந்து என்ன திதி அப்படின்னு. அது வந்து ஜோதிடர், அந்த மாதிரி பஞ்சாங்கெல்லாம் ஏற்றி அந்த அந்த கலையில கொஞ்சம் நிபுணராகவும் இருக்காரு. அப்போ அதனால இவர் கேட்கிறாரா, சரபோஜி மன்னன் வந்து இன்னைக்கு என்ன திதின்னு கேட்ட போது அமாவாசைன்னு சொல்லிடுறாரு. ஆக்சுவலா அன்னைக்கு பௌர்ணமி. அப்போ எல்லாருக்கும் ரொம்ப என்ன இப்படி தவறா சொல்லிட்டாரு, என்ன ஆக போகுதுன்னு சொன்னோடனே அவரு தப்பா சொன்னதுனால ஒண்ணும் இல்ல, அவர் அந்த இதுல லயிச்சு போய் தானே இருக்கிறாங்க அம்மனோட. அப்போ அவருடைய மனைவி ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனா அவருக்கு அந்த மாதிரி நம்பிக்கை இருக்கான், சரி என்னுடைய கணவனை அந்த இறைநிலை எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் அவர் அந்த தீ மூட்டி அவர் ரெண்டு கையையும் காலையும் கட்டி அப்படியே தொங்க விடும்போது அந்த நிலையிலயும் அவர் பாடல் இயற்றாரு. அவர் வந்து எந்த பயமும் பயப்படல. எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பயப்படவே இல்லை. நிறைய அந்த நிலையில ஒரு 75 பாடல்களும் என்னமோ அந்த நிலையில வரும்பொழுது எவ்வளவுதான் அம்மா சோதிப்பா இல்லையா, அவரு தாய் வந்து குழந்தை எத்தனைதான் சோதிக்க முடியும். தன்னுடைய மூக்குத்தி அப்படியே வானத்துல தூக்கி போட்ட உடனே அந்த நிலவாக காட்சி அளித்தான். அதுதான் அந்த ஒரு இந்த நிலை. அதனால இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த சாமி கொடுத்துட்டு வந்து இந்த துரியாதீத தவம். தவம் வந்து சித்திக்க வந்து நம்ம என்ன பண்ணணும், அக தூய்மை மன தூய்மை வேண்டும். அந்த அளவுக்கு நம்ம இந்த தவத்துல உறைந்த வாழ்வை பத்தி பார்த்தோம் இல்லையா. இந்த உறைந்த வாழ்வு தான் நமக்கு உயர்ந்த வாழ்வுக்கும் வழி கொடுக்கும். அடுத்து நம்ம இந்த உயர்ந்த வாழ்வு என்னன்றதை பார்க்கலாம். உயர்ந்த வாழ்வுனா என்ன? பெரிய பெரிய பில்டிங் கண்ணும் மாளிகை கட்டி வச்சுட்டு 4 வீடு கட்டி 4 கார் வச்சுட்டு பங்களா வச்சுட்டு உயர்ந்த வாழ், நான் தான் என்ன போல இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படின்னு தட்டி கொண்டு வாழற வாழ்க்கையா? இல்லவே இல்லை. அதுவல்ல உயர்ந்த வாழ்க்கை. மனதில் உயர்ந்து எண்ணத்தில் உயர்ந்திருக்கணும். முதல்ல சனாதன தர்மம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். முதல்ல எனக்கு தனி மனிதனான எனக்கு தர்மம் தெரிஞ்சிருக்கும். என்னுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கும் இந்த தர்மத்தை நான் சொல்லி கொடுக்கணும். நிறைய இப்போ உள்ளவங்களுக்கு சனாதன தர்மம்னாலே, சனாதன தர்மம் என்னது நம்ம பழங்காலத்துடைய அந்த வழிமுறைகள், அந்த சொல்லியிருக்கிற அந்த சாஸ்திர முறைகள் எப்படி இருக்கும் எப்படி இருக்கக்கூடாதுன்றது அந்த முறைகள் தான் சனாதன தர்மம். தர்மத்தோடு வாழணும்னு சொல்றோம். அதுதான் அது முதல்ல வந்து நாம கடைபிடிக்கணும். அப்புறம் நம்ம குடும்பத்துல உள்ளவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். குடும்ப உறவு நல்ல உறுதியா இருக்கணும். அதுதான் உயர்ந்து இருக்கணும்னா முதல்ல நான் நல்லா இருக்கணும், என் ஃபேமிலி நல்லா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். அதே மாதிரி உறவுகள்னு பார்க்கும்போது உறவு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். நிறைய பேருக்கு இப்போ உறவே ரொம்ப கம்மியாயிடுது. ஒரு குழந்தை வச்சுக்கோம், ஒரு குழந்தை வச்சுக்கோம். அதனால சித்தப்பா தாத்தா பாட்டி அத்தை அத்தான் மாமன் மாச்சி எதுவுமே இப்ப உறவே தெரியல. உறவுன்னு இப்ப எடுத்துட்டீங்கன்னா 2 உறவு தான் 3 உறவு தான் சொல்றாங்க. ஆண்டி, அங்கிள், கசின்.
யாரை பார்த்தாலும் ஒரு ஆண்டி அங்கிள் தான், அந்த அப்படிதான் உறவு முறையே போயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து கேட்டா கசின்றது பொதுவா அதான் அண்ணா, பெரியப்பா மகன், சித்தப்பா மகன், பெரிய பெரியம்மா மகன் தான் நம்ம மகளோ யாரோ அதுதான் அக்கா தங்கச்சின்னு சொல்லிப்போம். இப்ப எல்லாரையும் கசின் இருக்காங்க. யாருன்னா உறவு இல்லாதவங்க தெரிஞ்சவங்க யாரா இருந்தா கூட எங்க கசின்னு சொல்லிடுறாங்க. சரி, இந்த 3 உறவு தான் தெரியுது. அதான் சொல்லுவாங்க, இந்த உறவிலேயே தந்தை என்ற உறவு வந்து தன் விந்தை கொடுத்தவன் தந்தை. அதுதான் தந்தையா, தந்தை என்ற உறவு. அம்மா தாய் வந்து தாங்குபவள். எப்படி என் பூமாதேவி வந்து பூமாதேவி தாய் தானே சொல்றோம். எப்படி இந்த பூம உலகத்தை தாங்குறாளோ அதே மாதிரி ஒரு தாய் என்பவள் அந்த குடும்பத்தையே தாங்குறாள். அதனால தாய் என்பவள் தாங்குபவள். அக்கா வந்து ஆக்குபவள். ஒரு குடும்பத்துல அக்கா இருந்தாக்க அந்த அவங்க மரியாதை கொடுப்பாங்க அந்த காலத்துலாம். அக்கா சொல்படிதான் கேட்கணும், எங்க அக்கா சொன்னா கரெக்டா இருக்கும், அவங்க அவங்க சொன்னா வேத வாக்கு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அக்காவுக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க. அதுதான் ஆக்குபவள் அக்கா. அண்ணன் வந்து ஆள்பவன். அது ஒரு குடும்பத்துல தந்தைக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது அந்த கால முறைப்படி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும் பொழுது இப்படிதான் இருப்பாங்க. தந்தைக்கு அப்புறம் தந்தை இறந்து போவாரு, அந்த போஸ்ட் அப்படியே இவங்க எடுத்துப்பாங்க அண்ணன். அவர் எப்படியெல்லாம் குடும்பத்தை காப்பாற்றணும், தன்னுடைய படிப்பெல்லாம் கூட நிறுத்திட்டு வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அண்ணன்மார்கள்லாம் அந்த காலத்துல இருந்தது. சோ அதுதான் ஆள்பவன் அண்ணன். ஆள்பவன்னா இதுவா அடக்கி ஆள் அந்த இதுல இல்ல, குடும்பத்துக்கு அடுத்த அப்பாக்கு அப்புறம் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அந்த உறவு முறை அண்ணன் ஆள்பவன். தம்பி, தம்பின்னு வந்து தம் பின்னே வந்தவன் தம்பி, தனக்கு அப்புறம் வந்தவன் தம்பி. தம்பி எல்லார் வீட்டுமே ஒரு செல்லமா தான் இருக்கும். சில வீட்டுல வந்து அக்கா அக்கா பேச்சு சொல்ல கேட்காது, அம்மா பேச்சு சொன்னதுக்கு கேட்க மாட்டாங்க, அப்பாவும் கேட்க மாட்டாங்க, ஒரு செல்லமாவே இருக்கும் தம்பி. அதனால பின்னே வந்தவன் தம்பி. தங்கை, தங்கையும் தனக்கு அப்புறம் வந்தவதான் தனக்கு கை போன்றவளாம் தங்கை. அதாவது எதனா ஒரு கஷ்டம், ஏதோ தனக்கு ஒரு அவசர உதவி வேணும்னா அண்ணன் சொல்லுவான், என் தங்கச்சி இருக்காங்க, அவங்க அவங்க கேட்டா உடனே செய்வாங்க, அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட சொல்லுவாங்க. அதுதான் அந்த தங்கை, தன் கை போன்ற தங்கை. அப்புறம் பேரன், பேரை உடையவன் பேரன். தாத்தா பேரு பாட்டி பேர்லாம் வைக்கிறோம் இல்லையா, அதனால ஆக்சுவலா பேரன் பெயர்த்தின்னு தான் சொல்லுவாங்க. அந்த பெயரை வைக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த ஒரு, அதனால உறவுன்னு பார்க்கும் பொழுது உறவு வந்து சுமூகமா இருக்குங்க. எந்த குடும்பம் கோவிலாக இருக்கிறதோ அங்க நான் அர்ச்சகராக இருப்பேன்னு சொல்லி மகிழ்ச்சி சொல்வார் இல்லையா. அதனால குடும்பம் வந்து ஒற்றுமையா இருக்கும். இதெல்லாம் தான் உயர்ந்த வாழ்வு. அதாவது மற்றவங்க வந்து அவங்க குடும்பத்தை பார்த்து எவ்வளவு எளிமையாவும் இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. வருமானம் கூட கம்மியா இருக்கலாம், அது பத்தி பெருசு கிடையாது. இருக்கிற வருமானத்துல மகிழ்ச்சியோடு வாழ்ந்து அடுத்தவங்க போற்றுற மாதிரி வாழ்வுதான் இந்த உயர்ந்த வாழ்வு. இந்த உயர்ந்த வாழ்வுக்கு சாமிஜியோட ஒரு பாடல் வந்து நான் ரொம்ப பிடிச்ச பாடல் அது. அதுலயே எல்லா தத்துவங்களும் இருக்கும். அதுல சொல்ற சாமிஜி ஒரு பாடல்ல, மனித பிறவியின் பெரு நோக்கமும் மதிப்பும் உணர்ந்து அறிவின் நிலை அறிந்து பேரறிவு நிலை எய்தி புலன்களை கடந்து ஒழுக்கம் கடமை ஈகை எனும் அறநெறிகளை தனது இயல்பாக்கிக் கொண்டு அயரா விழிப்புடன், எல்லா இடத்துலயும் சாமி சொல்றது அயரா விழிப்புடன், அயரா விழிப்புடன் தானும் வாழ்ந்து பிறரையும் இனிமையாக வாழ வைக்கும் உயர்ந்த வாழ்வே தவமாகும் சொல்ற. அதாவது அதான் மனித பிறவியின் பெருநோக்கம். மனித பிறவியின் பெருநோக்கம் என்ன? இறைநிலை உணர்தல். இறைநிலை உணர்தல்னா இறைநிலை பொதுவா இறைநிலை தவம் பண்றோம், எல்லாம் உடற்பயிற்சி பண்றோம், காயக்கல்ப பயிற்சி பண்றோம், எல்லாம் நம்ம இறையை அவ்வளவு தூரம் உணர்ந்துடுறோமா? அப்படி இல்ல. மனித பிரிவின் பெரு நோக்கம் என்னன்னா இறைநிலை உணர்தல்னா நல்ல தினமும் உடற்பயிற்சி செய்தல், உணர்ந்து உடற்பயிற்சி செய்தல், காயக்கல்ப பயிற்சி, அகத்தாய்வு பயிற்சி, அப்புறம் அருட்காப்பு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்ம தவம் போதுதான் நம்ம அருட்காப்பு சொல்றோம்னு நினைப்போம். தவம் எல்லாம் எந்த நேரம்லாம் நமக்கு 108 முறை அருட்காப்பு சொல்ல வேண்டும் என்று சொல்லித்தார்கள் பேராசிரியர்கள். 108 முறை சொல்ல முடியாட்டாலும் எவ்வளவு தூரம், ஏன்னா பொதுவா இவங்க சொல்லுவாங்க சாரதாமையா, நீங்க வந்து கவுண்டிங்ல இருந்தீங்கன்னா எந்த ஒரு மந்திரமோ இல்ல எந்த ஒரு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நீங்க கவுண்ட் பண்ணானா மனது அதுலதான் போயிடும். உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அருட்காப்பு. அதே மாதிரி அஸ்வினி முத்திரை நிறைய போடணுங்க. ஒரு நாளைக்கு 100 முறை போடணும். ஓஜஸ் கிடையாது, ஓஜஸ் மூச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓஜஸ் மூச்சு என்பது இந்த காயக்கல்ப பயிற்சியின் போது மட்டுமே. அஸ்வினி முத்திரை எப்பெல்லாம் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பெல்லாம் அந்த அஸ்வினி முத்திரை போட்டு உங்களை, உடம்புக்கும் நல்லது அது, இறை உணர்வுக்கு அதெல்லாம் ரொம்ப அவசியன்ற மாதிரி பேராசிரியர் கூறிய கருத்துக்கள். அதே மாதிரி சுவாமிஜி படத்தை தினமும் ஒரு 5 நிமிடமாவது அப்படியே படத்தை அப்படியே உற்று நோக்கணும். அப்படியே கருணையோட அவருடைய பார்வை இருக்குல்ல, நீங்க அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டாலே போதும். என்னமோ அன்னைக்கு நமக்கு இன்னைக்கு நம்ம நல்ல குட் டே, நமக்கு யாரும் நம்மள எதுவும் பண்ண முடியாது
அப்படின்ற ஒரு உணர்வு வரும். இதெல்லாம் நான் பிராக்டிஸ் பண்ணி பாக்குறேங்க. இப்போ எனக்கு நேரம் கூட சாமிஜி படம் தான் இருக்காரு. அவர் பேசுறதாதான் நான் நினைச்சிட்டு பேசுறேன். நான் பேசல. எல்லாருமே அப்படிதான் நினைப்போம். இருந்தாலும் நான் எப்போ எந்த வேலையை பார்த்தாலும் அவரோட படம் நமக்கு கண்ணில் படுற மாதிரி. அதனால சாமிஜி படத்தை டெய்லி ஒரு 5 நிமிஷம் அப்படியே பார்க்கணும். அருட்காப்பு சொல்லணும். அதே மாதிரி வாழ்க வையகம் வாழ்க வளம் 108 முறை ஒரு நாளைக்கு சொல்லணும். அப்படி சொல்ல முடியலன்னா எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ, ஏன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கவுண்டிங் வச்சிருந்தோம், நமக்கு அதுலயே மனசு போயிடும். ஸோ எப்பெல்லாம் நமக்கு தோணுதோ அப்பெல்லாம் ஐயகத்தை வாழ்த்திக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் நீங்க எப்பெல்லாம் ஃப்ரீயா உட்காந்துருப்பீங்க இல்லையா, ஒரு டிவி பார்த்துட்டோ இல்ல சும்மாவது உட்காந்துருப்பீங்க, அப்போ ஒரு மானசீகமாக ஒரு ஆழியார் பயணம் அப்படியே இங்கேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போற மாதிரி அங்க போய் மணிமண்டபத்துல போய் நம்ம தவம் பண்ற மாதிரி அப்படியே ஒரு நீங்க இந்த மாதிரிலாம் மனசை வச்சுக்க 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 அப்படியே மனசு லேசாகும். அப்படியே ஆழியார் பயணம். சுவாமிஜி பாடல்களை தினம் ஏதாவது ஒரு பாடலை மனப்பாடம் பண்ணி அதனுடைய கருத்துக்களை நமக்கு அதுல என்ன கருத்து நமக்கு நம் அறிவுக்கு ஏற்பதோ அந்த கருத்தையும் எடுத்துக்கொண்டு மற்றவர்களுடன் ஷேர் பண்ண முடிந்தா அவங்க கிட்டயும் அதை கேட்டுட்டு நம்ம அந்த மாதிரி மனசை பழகிக்கும். இது மாதிரிலாம் நம்ம செய்ய அருட்காப்பு சொல்லணும். அப்புறம் சங்கல்பமும் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். உடல் நலம் நீளாய் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம உடல் நல்லா இருக்குமோ, இந்த உடம்பு நல்லா இருக்கும் பொழுதே நம்ம உயிர் வந்து நம்ம உடலை விட்டு அப்பொழுதுதான் நம்ம. அதனால மனித பிரிவின் பெரு நோக்கம் வந்து இறைநிலை உணர்வது. அந்த இறையை உணர்வதற்கு நம்ம இந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ணணும். சொல்லலாம் மனித பிறவின் பெரு நோக்கம் மதிப்பும் உணர்ந்து நம்முடைய மதிப்பு நமக்கே தெரியல. இந்த மனித பிறவி வந்து இனி கிடைக்காதுங்க. இந்த பிறவி நமக்கு கிடைச்சிருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால நல்லது பண்ண முடியுமோ, நல்லது செய்ய முடியுமோ, உங்களையும் நீங்கள் வளப்படுத்திக் கொண்டு மற்றவருக்கும் அந்த பேரை சொல்லி அவங்க வராங்கன்னா அப்ப கையெடுத்து கும்பிடணும். நம்ம வாழ்க வளமுடன் நம்ம எல்லாருக்கும் சொல்றோம். அது தெரியாதவர்கள் கூட இந்த ஏக்கம் பற்றி நம்மளுடைய ஞான மார்க்கம் வந்து நம்மளுடைய இந்த மகிழ்ச்சியோட கருத்துக்கெல்லாம் தெரியாதவர்கள் கூட நம்மளை பார்த்து வணங்குறாங்கன்னா அது நம்ம மகிழ்ச்சியோட பயிற்சியினுடைய மகிமைதான். அந்த அளவுக்கு நம்முடைய மதிப்பை நம்மளே உயர்த்தி மனித பிறவின் பெரு நோக்கமும் மதிப்பும் உணர்ந்து அறிவின் நிலை அறிந்தா அந்த அறிவு நிலைப்படிகள சுவாமிஜி சொல்லுவார் இல்லையா, நம்பிக்கை விளக்கம் முழுமை பேரு. அதுதான் அதுல ஃபுல்ல அந்த நம்பிக்கையிலேருந்து நம்ம அந்த விளக்கம் பெற்று அந்த முழுமை பேரு இந்த பக்தியிலேருந்து நம்ம வந்திருக்கோம் இல்லையா, அதெல்லாம் முடிஞ்சு பக்தி இருந்தாலும் தப்பு கிடையாது. ஞானத்துல வந்துட்டாலும் பக்தியிலேயே ஞானம் இருக்கு, ஞானத்திலயும் பக்தி இருக்கு. அந்த அறிவின் நிலையை அடுத்து அந்த முழுமை பேரு தான். அப்புறம் அந்த பேரறிவு நிலையை இதெல்லாம் ஆயாச்சுனாக்கா அடுத்து அந்த பேரறிவு நிலைதான். அது மனித பிரிவின் பெரு நோக்கம் புரிஞ்சிருத்து, மதிப்பு புரிஞ்சிருத்து, அறிவின் நிலை அறிந்து பேரறிவு நிலை அந்த அல்டிமேட் அந்த சுத்த வெளி நிலை. சுத்த வெளியில தான் நாம வந்திருக்கோம். பின்னம் தான் நாம அதை அப்பப்ப நினைச்சிட்டே இருக்கோம். அதுதான் பேரறிவு நிலை எய்தி புலன்களை கடந்து அவங்க சொல்றாரு ஈஸியா புலன்களை கடந்த புலன்கள் தான் நம்மளை ஆட்டி வைக்கிறது. இந்த புலன்கள் தான் அதனாலதான் நமக்கு பதிவுகளே அதனாலதான் நம்ம கண்ணு பார்க்க கூடாதுன்னா அதுதான் கண்ணு பாக்குறது, கேட்க கூடாதுன்னா காது அதுதான் கேட்கறது. இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேருக்கு ஐ ப்ராப்ளம் வருது தெரியுமா? என் வீட்டு அருகாமையில் இருக்கவங்க கூட இங்கெல்லாம் கேட்ரட்னு வரும். இப்ப கேட்ரடோ சேர்த்து அவங்களுக்கு என்னன்னா கண்ணுல ஹோல் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அடிக்கடி செல்போன் பாக்குறாங்க. அதுவும் இந்த செல்போன் பாக்குறது வந்து வெளிச்சத்துல வெளிச்சத்துல பார்த்தா கூட அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது. அதை வந்து லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இவங்க நைட் படுத்துக்கும் போது கட்டில் மேல படுத்துட்டு அப்படியே அப்பதான் யார் யாரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்த்து இங்கெல்லாம் அந்த காலத்து நைட்டு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுத்துக்கும் போது சுவாமி ஸ்லோகம் சொல்லிட்டு ஃபேமிலியோட சேர்ந்து அப்புறம் தூங்க செல்வாங்க. இப்ப அப்படி இல்லை, எல்லார் கையிலயும் செல் இருக்கு. எப்ப தூக்கம் வருதோ தூங்குறாங்க. அப்ப அந்த கண்ணுக்கு என்ன ஆகும்? அந்த கண்ணுல ஹோல் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு கண் ஆபரேஷன் நடந்தது. 1,50,000 ரூபாய் செலவு பண்ணி இந்த கண் ஆபரேஷன் பண்ணி பார்வை வரல. இப்போ முந்தி இருந்ததை விட இப்ப இன்னும் அவங்களுக்கு கஷ்டமா இருக்க மாதிரி சொல்றாங்க. அதனால அந்த கண்ணுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம கண்ணை நம்ம பத்திரமா வச்சுக்கோமோ அதாவது நான் எப்பவுமே கண் பயிற்சி செய்யும் போது கூட கண் பொத்தி கொஞ்ச நேரம் அதுக்குதான் சுவாமி 2 நிமிஷம் கண்ணு பொத்தணும்ன்றாரு. கண் பொத்தும் பொழுது என்னுடைய கண்களை கொடுத்த ஆண்டவனுக்கு மிக்க நன்றி. என் கண்கள் நல்லதையே பார்க்க வேண்டும், என் கண்ணுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, என் கண்ணை காப்பாயாகன்னு சொல்லி கண்ணை பொத்திட்டு தான் அப்புறம் நான் எழுந்துட்டேன். அதனால கண்ணுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த கண்ணு ரொம்ப முக்கியம். அடுத்தது காது. காது நிறைய இதான் பண்றோம். ஹெட்போன் போட்டு காதுல மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு எவ்வளவு க்ளோஸா அது கேட்கறது. காதுல வைக்கும் போது அதிரும் அப்படியே. அந்த சத்தத்தை அவங்க எப்படி தாங்கிக்கிறாங்கன்னு தெரியல. நிறைய வெளியில இதுல மைக் எல்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி சத்தம் உங்க அருகாமையில இருந்தா நீங்க போய் கிட்டக்க இருக்காது. ஏன்னா நம்மளுடைய தேவகாந்த ஆற்றில் விரயமாகும் அந்த சவுண்ட் எல்லாம் கேட்கும். அதனால அந்த சவுண்டு அது எல்லாருக்கும் அதுதான் விருப்பமா இருக்கு. ஒரு டிவில பாட்டோ ஏதோ படமோ இந்த கிரிக்கெட் மேட்சோ வச்சாங்கன்னா உடனே சவுண்டு தான்.
சவுண்டா கேட்கணும், அதிகமா கேட்கணும்னு ஆசைப்படும். அதனால நிறைய காது பிரச்சனையும் இப்ப வருதுனால. அப்புறம் கண்ணு, காது, மூக்கு கேட்கவே வேண்டாம். எவ்வளவு வாசனை திரவியங்கள் இப்பெல்லாம். உம் இங்கெல்லாம் ஃபாரின்ல தான் அந்த சென்ட் எல்லாம் கிடைக்கும். இப்போ இங்கேயே நம்ம ஊர்லயே கிடைக்குது. அந்த சென்ட்டை பூசிக்கிட்டு குளிப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. அது தெரியாம இருக்கிறதுக்கு தான் அதை போட்டுக்கிறாங்களா என்னன்னு தெரியாது. அத்தனை திரவியங்கள்லாம் தேவையில்லாம யூஸ் பண்ணி அப்புறம் அந்த தோலுக்கு தேவையில்லாம கிரீம் எல்லாம் தடவி நிறைய நம்ம புலன்களை நம்ம எடுத்துக்கிறோம். அதனால சுவாமி ஈஸியா சொல்ற புலன்களை கடந்து நம்ம புலன் கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். அடுத்தது ஒழுக்கம், கடமை, ஈகை என்னும் அறநெறிகளை தனது இயல்பாக்கி கொண்டு லைஃப் ஸ்டைல்னு சொல்றோம் இல்லையா. இப்ப டெய்லி குளிக்கிறோம், சாப்பிடுறோம், பல் தேய்க்கிறோம், டிவி பாக்குறோம், எல்லாம் பண்றோம். ஸோ அது யாரும் நீ பாரு, பண்ணு, செய்யின்னு யாருமே சொல்றது இல்லை. ஸோ அதுதான் லைஃப் ஸ்டைல். அதே மாதிரி அந்த மாதிரி அந்த லைஃப் ஸ்டைல் மாதிரி ஒழுக்கம், கடமை, ஈகை. ஒழுக்கம் ஒழுக்கம் என்பது உடையில் உடையில் மட்டுமல்ல, நடத்தையிலும். அதுவும் இப்போ உடைன்னு பார்க்கும் பொழுது முந்தி மாதிரி இல்லை. பெரியவங்க இந்த உடை உடுத்துக்கணும் இந்த காலத்துல சொன்னாக்க அதெல்லாம் உடுத்திப்போம். இப்போ சின்ன பசங்க அதெல்லாம் கேட்கறது இல்லை. இவங்களே போய் செலக்ட் பண்றாங்க, இவங்களே பாக்குறாங்க, எல்லாம் இவங்க விருப்பம் தான். சவுத் ஆப்பிரிக்கால அவங்க சுரங்கத்துல அவங்களுக்கு வேலை, போய் கீழே இறங்கி வேலை செய்யணும். அதனால அந்த கோணி மாதிரி மாட்டிக்கிட்டு அவங்க உள்ளுக்குள்ள இறங்குவாங்க. அது வெளியில வரும்போது கிழிஞ்சு போயிடும். அந்த அவ்வளவு கோணிய போட்ட அந்த உடைய அணிஞ்சு போகும்போதே அது அங்கங்க கிழிஞ்சு போவோம். இவங்க என்ன பண்றாங்க, நம்ம நவீன மக்கள் அதை ஒரு ஃபேஷன் ஆக்கிட்டாங்க. இதுக்கு நல்ல துணியை போட்டு அங்கங்க கிழிச்சு இதை ஃபேஷன் சொல்லி போட்டுக்கிறாங்க. அந்த காலத்துல கிழிந்த ஆடையை தைச்சு போட்டுப்பாங்க. இப்போ அப்படியா இருக்கு. உடை கிழிஞ்சாலும் கிழியாட்டாலும் ஒரு வாட்டி தான் போட்டுப்பேன் இந்த ட்ரெஸ், அடுத்த வாட்டி நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப தற்காலிக குழந்தைகள் ஒரு பிடிவாதமாக இருக்காங்க. இந்த நிலையெல்லாம் மாறும். அதெல்லாம் சுத்தமே கிடையாது. நம்ம அதான் அந்த கஷ்டம் எப்படி தெரியும் குழந்தை, அதாவது லைஃபோட அதர் சைடு தெரியணும். வந்து நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம கஷ்டப்பட்டோம், நம்ம கஷ்டம் குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சு வளர்க்கவே வளர்க்காது. கஷ்டம் தெரியணும். அப்பதான் நம்ம அம்மா அப்பா கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க. எனக்கு இப்ப குழந்தைங்க எதையுமே தாங்கிக்க மாட்டேன்றாங்க. அதனால தப்பே கிடையாது. குழந்தைங்க கஷ்டப்பட்டு உங்களுடைய கஷ்டத்தை அவங்களுக்கு சொல்லுங்க, எப்படி வந்தோன்றத. அதெல்லாம் தான் அந்த ஒழுக்கம். அதே மாதிரி கடமை. கடமை எனக்குன்னு சில கடமை இருக்கு. மனைவி என்ற மனைவி பிளஸ் ஆணுக்குள்ள கடமை, கடன் பிளஸ் வறுமை. சமுதாயத்துக்கு மேல சொல்லுங்க, எவ்வளவு நம்ம வாங்கிக்கிறோம். எதுவுமே என்னால ஏற்படுத்தி கொண்டதே கிடையாது. எல்லாம் நம்ம சமுதாயத்திலிருந்து பெற்றுட்டேன். அதனால இந்த சமுதாயத்துக்கு என்னால என்ன தொண்டு செய்ய முடியுமோ அதை ஆற்றி எனக்கு அதுக்காக சமுதாயத்துக்கு தொண்டு செய்ய போறேன்னு சொல்லி வீட்டையும் கவனிக்காம இருக்கக்கூடாது. ஒன்றில் ஒன்று கெடாதபடி நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். ஆஹ் சமுதாயத்துக்கு நான் கடமை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை கொஞ்சம் விட்டுருவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. அதனால நம்ம முதல் கடமை வீடு. வீட்டுல உள்ளவங்க, ஏன்னா இப்போ பொதுவாகவே நீங்க தவம் பண்ணும்போது கூட நீங்க வீட்டுல எல்லாரும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நேரத்தை நீங்க தவம் பண்ணணும். எல்லாரையும் ஒரு மாதிரி டாமினேட் பண்ணிட்டு நான் தவம் பண்ண போறேன், கொஞ்சம் நீங்க அது அன்பா சொல்றதுன்றது வேற. எங்க கொஞ்சம் பாத்துக்கங்க, ரெக்வஸ்ட் பண்ணி எதுலையுமே நீங்க ஒரு பணிவு ரெக்வஸ்டோட கேட்டீங்கன்னா அவங்க போக்குன்னு அனுப்பி விட்டுருவாங்க. அதே கொஞ்சம் மேல சில பேர் சில குணத்தை மாத்திக்க மாட்டாங்க. ஏங்க நான் தவம் பண்ண போகணும், உள்ள போறேன் அப்படின்னு சொன்னாக்கா அவர் ஒண்ணும் பதில் சொல்ல மாட்டாரு. நம்ம உள்ள வந்துருவோம், அவர் உள்ள வெளியில நினைச்சிட்டு இருப்பாரு. ஆமா, பெருசா தவம் பண்ண போயிட்டா, இப்போதைக்கு வரமாட்டா அப்படின்னு அவர் அங்க நினைப்பு, அந்த எண்ணம் வந்தாலே நமக்கு இங்க தவம் சித்திக்காது. அதனால எதையும் யாரும் எதுலயும் ஒன்றில் ஒன்று கெடாதபடி அதுக்குதான் சமைச்சு அதை சொல்லியிருப்பாரு. அதனால அடுத்தவங்களுக்கு நீங்க எந்த காரியம் பண்ணாலும், எந்த நிகழ்ச்சி உங்களால ஏற்படுத்தி பண்ணாலும் அது அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாம பாத்துக்கங்க. அதுதாங்க முக்கிய கடமை. என்னுடைய மகிழ்ச்சியோ என்னுடைய துன்பமோ நான் இந்த செயல் என்ற செயல் அனைத்தும் அடுத்தவங்களுக்கு துன்பம் தராம இருக்கும், எனக்கும் துன்பம் இல்லாம போகும். அதுதான் அந்த கடமை. அடுத்தது ஈகை. ஈகை கொடுக்க முடிஞ்சா கொடுக்கலாம், நம்ம பொருள் உதவி பண்ண முடிஞ்சா பண்ணலாம். இல்லாட்டா அட்லீஸ்ட் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாம, அதாவது நான் கேள்வி கேட்கறாங்க உள்ளவங்க. என்னன்னா நம்ம சொல்லி கொடுத்தோம் சொன்னோம் அப்படின்னா இது ஏன் அப்படி அது ஏன் அவங்க தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்ல, நம்ம சொல்ற பதில அவங்க ஏத்துக்க மாட்டேன்றாங்க. ஆஹ் அப்படிதான் இவங்களுடைய நபிகள் நாயகத்துடைய அந்த அவருடைய மனைவி கதீஜா, அந்த அம்மா ரொம்ப வறுமை, ரெண்டு பேருமே அவங்க குடும்பத்துல வறுமை. ஐயா கொண்டு வந்து கொடுத்தா பொருள், கொண்டு வந்து கொடுத்தா சாப்பாடு, இல்லைன்னா இல்லை. ஒரு முறை அவர் மலை அடிவாரத்தை தான் போய் அவர் தவம் பண்ணுவார் நபிகள் நாயகம். அவர் ஒரு நாள் தவம் பண்ண போயிருக்காரு. அவருக்கு ஏதோ ஒரு தவம் ஆழ்ந்து போய், அதான் அந்த நான் முதல்ல சொன்ன அந்த உறைந்த நிலையில ஆழ்ந்து போய் அவர் ஏதோ ஒரு ஒளி அவர் ஆட்கொண்ட மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு. பண்ண உடனே உடம்புல மாதிரி தட தடன்னு ஆயிட்டு, ஒரு சீவரிஷா சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஜுரம் அந்த நிலைமை, உடம்பு சூடான மாதிரி படபடப்போட
அதுக்கு மேல அவரால் தவம் அவருடைய குறிப்புல இருக்கு, அதுக்கு மேல அவரால் அந்த தவம் பண்ண முடியல. அப்படியே வீட்டுக்கு தட தடன்னு அப்படியே இதுவாகி அவர் பார்த்தாலே சரியா இல்ல, ஐயாவுக்கு உடம்பு முடியாத மாதிரி இருக்காங்க. ஏன்னா இப்பதான் ஐயா போனாரு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கதவை திறந்து அவரை என்ன பண்றாங்க, அவரை ஆசுவாசப்படுத்திட்டு அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் சொல்லி அவங்கள அவருக்கு அடுத்து என்ன தண்ணி கொடுக்க வேண்டுமோ அதெல்லாம் கொடுத்து அவரை ஆசுவாசப்படுத்துறாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, பொதுவா நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம், அவர் வந்த உடனே என்ன ஆச்சு, எவ்வளவு கேள்வி கேட்போம், என்ன ஆச்சு ஏதாச்சு, ஏன் உடனே வந்துட்டீங்க, இப்பதானே போனீங்க, என்ன ஆச்சு, என்ன பண்ணி எவ்வளவு கேள்வி கேட்போம். அந்த அம்மா எந்த கதீஜா அந்த அம்மா பேரு, அந்த அம்மா எந்த கேள்வியும் கேட்காம ஐயாவை ஆசுவாசப்படுத்திட்டு அப்படிதான் இருந்தாங்க அந்த காலத்துல. அந்த காலத்து மனிதர்கள் எல்லாம் படிப்பு கம்மி, ஆனா அறிவு ஜாஸ்தியா தான் இருந்தது. ரொம்ப படிக்கல, ரொம்ப சீக்கிரமே அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் வந்து 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் வந்து எடுத்துவாங்க, வீட்டுலதான் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனா அந்த படிப்பறிவு இல்லாட்டா கூட அவங்களுக்கு அந்த ஒரு பண்பு, எப்படி நடந்துக்கணும், அடுத்தவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், அதெல்லாம் இருந்து. இப்ப தற்காலிகத்துல படிப்பு நிறைய இருக்கு, அறிவு ஜாஸ்தி இருக்கு, நல்ல வேலை இருக்கு, நல்ல சம்பளம் இருக்கு, மீதி உள்ள பண்புகள் எல்லாம் நம்ம கேட்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் இப்படி நடந்துருக்காங்க, இது கூட தெரியாதா அப்படின்ற நிலையில தான் இப்ப இருக்காங்க. அதுதான் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் வித்தியாசம். அப்படி இந்த காலம் இப்படி பார்க்கும் பொழுது இவங்க வளர்க்கும் குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, அதுக்குதான் என்ன சுவாமிஜி சொல்வாரு, குடும்பத்துல குழந்தையை வளர்க்கும் பொழுது பெரியவங்க இருந்தா ரொம்ப நல்லது. இந்த காலம் எல்லாம் இப்படி இருக்கின்றது அறிந்துதான் சுவாமிஜி சொல்லியிருக்காரு. அதனால ஒழுக்கம், கடமை, ஈகை எனும் இந்த மூணையும் தனது இயல்பாக்கி கொண்ட பாடல தொடர் இந்த நிலை இது இயல்பாவே இருக்கணுமா, தனது இயல்பாக்கி கொண்டு அயரா விழிப்பு. சுவாமிஜி எப்போதுமே இந்த எல்லா பாடலும் சொல்ல அயரா விழிப்பு, டோட்டல் அவேர்னஸ் எப்பொழுதும் ஜாக்கிரத அவஸ்தைன்னு சொல்லி இந்த உருவ மையத்துக்கு சொல்லுவோம். விழிப்பு நிலையோட, அயரா விழிப்பு நிலையோட ஆக்கினை தவம் பண்ண 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 அந்த விழிப்பு நிலையோட அயரா தானும் வாழ்ந்து இந்த இதெல்லாம் கடைபிடித்து அதான் மனிதர் பிறவியின் பெரு நோக்கமும் மதிப்பும் உணர்ந்து அறிவின் நிலை அறிந்து பேரறிவு நிலை எய்தி புலன்களை கடந்து ஒழுக்கம் கடமை ஈகை எனும் அறநெறியை தனது இயல்பாக்கி கொண்டு தானும் வாழ்ந்த, அதாவது அயரா விழிப்புணர்வு, டோட்டல் அவேர்னஸ், தானும் வாழ்ந்து நானும் நல்லா இருக்கும். அத முதல்ல சொன்ன மாதிரி தான், அடுத்தவங்க துன்பம் தராம இருக்கு, தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் இனிமையாக வாழ, தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் எப்படின்னா, இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு அலுவலகத்துல நான் ஒரு மேனேஜரோ ஒரு அதிகாரியா நான் வேலை பார்க்கிறேன்னா எனக்கு கீழே எனக்குள்ள அசிஸ்டன்ட் எனக்காக ஹெல்ப் பண்ணாரு வேலையில. அப்போ அவர் ரொம்ப டேலண்டா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவரை நான் வந்து அப்படியே அவர் நிறுத்திக்கணும், எனக்கு இவர் நல்லா வேலை செய்யறாரு, அதனால இவரை நான் அப்படியே நிறுத்திக்கணும்னு சொல்லிட்டு நான் அவருடைய முன்னேற்றத்தை நான் தடுக்க கூடாது. அவருடைய படிப்பு, அவருடைய அறிவை நிலையை அறிந்து அவரை வந்து மேல்நிலைக்கு அடுத்த ப்ரொமோஷனுக்கு நம்ம அவரை இழுத்து கொண்டு போகணும். சோ அதுதான் அந்த தானும் வாழ்ந்து மற்றவர்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய லௌகீக வாழ்க்கையில பார்த்தோம்னா, நம்ம ஒரு வீட்டுல நமக்காக ஒரு உதவிக்காக ஒரு யாராவது வேலைக்கு வச்சிருக்கும் பொழுது அவங்க நல்லா வேலை செய்வதான் இருப்பாங்க, சம்பளமும் நம்ம ஓரளவு அதிகமாலாம் கேட்க முடியும். சில பேர் அப்படியே இருக்காங்க நல்லவங்களாம், நீங்க கொடுக்கறத கொடுங்கன்னு சொல்லி, அப்படி இருந்தாக்க அவங்கள அப்படியே ஆக்கிடக்கூடாது. இப்போ அவங்க குடும்பத்தோட நிலைமை தெரிந்து அவங்க ஓரளவு படிச்சவங்களா இருந்தா அவங்களை வந்து மேற்படிப்புக்காக நம்ம உதவி பண்ணி அவங்க குடும்பத்தினால முடிஞ்சது நீங்க செய்தீங்கன்னு இப்படி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து எந்த கோவிலும் வேண்டாம், எந்த நல்ல விஷயம் வேண்டாம், நீங்களே கோவிலா ஆயிட்டீங்க, நீங்களே அங்க தெய்வம் ஆயிடுங்க. ஏன்னா அந்த அவங்கள வாழ வைக்கிறீங்க இல்லையா. சோ அதுதான் தானும் வாழ்ந்து மற்றவர்கள் இனிமையாக, இதுதான் இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு எந்த தன் கூட இருந்தா கூட அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். So இது மாதிரி நிறைய இருக்கும். இனிமையாக உயர்ந்த வாழ்வே தவம். இப்ப நீ உயர்ந்து இருந்துட்டேன்னா இந்த உயர்ந்த வாழ்வுதான் தவம் என்று சொல்றாரு. அதனால இந்த முதல் பாட்டுக்கு வந்து அந்த உறைந்த நிலைக்கு வந்து அந்த இறைநிலையோடு எண்ணத்தை கலந்து விட்டு ஏற்படும் மெய்நிலை விழிப்பாய் நிற்க இறைநிலையை தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் எங்கும் உறைந்து உறைந்து அந்த தவத்துலதான் உறைந்து, துரியாதி தவத்துல உறைந்து இந்நிலையில் பழகிக் கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். இந்த தன்முனைப்பு தாங்க, இந்த தன்முனைப்பு போயிடுச்சுனாலே அடுத்தது தவம் சித்தி தான் நமக்கு. தன்முனைப்பு சொல்லும் பொழுது ஒரு சபையில அஹ், ஔவையார் வந்திருக்காங்க. அந்த அப்பெல்லாம் புலவர்கள் தானே, நிறைய பாட்டு எழுதுவாங்க, பாட்டெல்லாம் பாடுவாங்க. அப்போ அந்த பாடும் பொழுது ஒவ்வொருத்தர் தன்னுடைய பெருமையை பேசிக்கிறாங்க அவங்களே. இந்த பாடலை பாடிட்டு இது நான் இவ்வளவு நாள் ட்ரை பண்ணேன், எனக்கு இப்பதான் நல்லா வந்திருக்கு, இப்போ நீங்க எல்லாரும் கேளுங்கன்னு சொல்லி தன்னுடைய பெருமையை பேசி இத மாதிரி யாராலையும் எழுத முடியாது ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய பெருமையை பேசி பேசி அந்த பாடல்கள் பாடும் பொழுது ஔவையார் சொல்றாங்க, இது என்ன பெருமையா நீ பாடுற, வான்குருவியின் போடு
வல்லருக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் எளிதான். வான்குருவியின் கூண்டுகள், வான்குருவியோட கூடு பார்த்துட்டீங்கன்னா அப்படியே நீளமா அப்படியே பனை மரத்துல தென்னை மரத்துல தான் அது கூடு கட்டும். அப்படியே நீளமா ஒரு கயிறு மாதிரி இருக்கும், அடியில அப்படி கிண்ணம் மாதிரி இருக்கும். வாசல் வந்து அது கீழே தான். நான் கூட நினைப்பேன் வாசல்ல அப்படி கீழே வச்சுட்டு இந்த குருவி முட்டையிட்டுதான் அது கீழே விழுந்துடாதான்னு சொல்லி அதுக்குள்ள ஒரு கிண்ணம் மாதிரி அந்த அமைச்சு வச்சிருப்பாங்க, அதுலதான் அது முட்டையிடும். அந்த மாதிரி உன்னால கட்ட முடியுமா? வான்குருவியின் கூடு வல்லருக்கு தொல்கரையான். கரையான் பொறுத்து பாத்தீங்கன்னா வான்குருவிக்காவது சின்ன அழகு இருக்கு. இந்த கரையான் பாத்தீங்கன்னா அது கூட கிடையாது, நசுஞ்சா நசிச்சு போயிடும். அது எவ்வளவு அடுக்கடுக்கா இந்த வீடு கட்டும், பிளாட் கட்டுறவங்க எல்லாம் அதை பார்த்துதான் கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுலதான் வந்திருக்கும் அந்த அது நசிஞ்சா நசிஞ்சு போற உயிரினம் அது. எவ்வளவு அழகா அது வான்குருவியின் கூடு வல்லருக்கு தொல்கரையான் தேன். தேன்னா தேனி. அந்த தேன் அடை பார்த்திருக்கீங்களா? அப்படியே ஒரு டிசைன் மாதிரி இருக்கும், சில கோயில் எல்லாம் கட்டியிருப்போம். அது ஆக்சுவலா பார்த்தா திரவம். நம்ம ஒரு டம்ளர் தண்ணி கொட்டினா கூட கீழே விழுந்துரும். திரவத்தை அப்படியே தாங்கி பிடிச்சு அந்த கூடு கட்டுது. அதான் தேன் சிலம்பி. அடுத்து சிலந்தி. சிலந்தி வலை அப்படின்னா சிலந்தி வலை பின்னும். அது வந்து உணவுக்காக வெளியில போகாது, உணவு வந்து அதை தேடிதான் வரும். அதனால இதெல்லாம் இருக்கு இவ்வளோ. நீ வந்து பெருமை பேசுறியே, நான் தான் புலமை எதுன்னு சொல்லி இதெல்லாம் உன்னால பண்ண முடியுமான்னு சொல்லி ஔவையார் கேட்கலாம். அதுதான் தன்முனைப்பு. சுவாமிஜி வந்து சொல்லுவாரு, தன்முனைப்புன்னு சொல்றது சாமி தான் அழகா, மத்தவங்களும் சொல்றது ஆணவம் செருக்கு. அஹ் இவர் சொல்லுவாரு ரமண மகிழ்ச்சி, எப்படி நெல்லு விளையும் போது கடையும் அப்படியே கூடவே இருக்குமா. அதாவது நீ நம்மள கைட் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம எந்த சமயத்துல நம்ம ஏதாவது ஆணவம் வெளிப்படுறதா, யாராவது ஏதாவது முகம் சொல்லிக்கிறாங்களா நம்மளுடைய பேச்சுல சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த ஆணவத்தை ஈஸியா கலைஞ்சிடணும்னா ஆணவம் கூடவே தன்மணிப்பு சுவாமி ஈஸியா சொல்லியிருக்காரு. சோ அதனால தன்முனைப்பு, மெய்ப்பொருளம் கரைந்து போகும் தன்முனைப்பு காணும். அப்புறம் அங்க இருக்கிறது தெய்வம் தான். இந்த அளவுல இந்த மாதிரி உயர்த்தி நம்மளுடைய குறைந்த வாழ்வை உயர்ந்த வாழ்வாய், இந்த அளவுக்கு நம்ம துரியாதி தவத்துல உறைந்து உறைந்து போய் அடுத்து இந்த பாடல் அடுத்த பாடல சொன்ன மாதிரி மனிதர் பிறவியின் பெரு நோக்கமும் மதிப்பும் உணர்ந்து அறிவின் நிலை அறிந்து பேரறிவு நிலை எழுதி புலன்களை கடந்து ஒழுக்கம் கடமை ஈகை எனும் அறநெறிகளை தனது இயல்பாக்கி கொண்டு அயரா விழிப்புணரின் தானும் வாழ்ந்து பிறரையும் இனிதாக வாழ உயர்ந்த வாழ்வை, இதுதான் உயர்ந்த வாழ்வுன்னு சொல்றோம். இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இதுதான் உயர்ந்த வாழ்வு. நல்லது வாய்ப்பளித்த உலக சமுதாய சேவம் என்னுடைய சிறந்த வாழ்க்க வளமுடன் நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க்க நன்றி அம்மா. தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா. ஆமா, ரொம்ப சிறப்பா இருந்தது. அதாவது நல்ல எளிய தமிழ்ல உயர்ந்த கருத்துக்களை ரொம்ப புரியுறது மாதிரி இல்ல, சந்தேகத்துக்குன்னு இல்லை, நீங்க சொல்றபடி நாங்க நடக்கிறோமா அப்படிங்கறதுதான் என்னுடைய கேள்வியே. ரொம்ப நல்லா இருந்ததுமா. குறைந்த வாழ்வு உயர்ந்த வாழ்வு. இப்ப நீங்கம்மா இதுல உயர்ந்த வாழ்வுக்கு பல எடுத்துக்காட்டுகள் சொன்னீங்க. இந்த ஜனார்த்த தர்மம்ங்கிறது தமிழ்நாட்டையே 1 வருஷம் 2 வருஷமா குழப்பிட்டு இருக்குமா. ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்றாங்க. இப்ப இந்த ஜனார்த்த இப்ப இந்த குடும்ப வாழ்க்கையை பத்தி சொன்னீங்க, அந்த தாய் தந்தை அக்கா அண்ணன் தம்பி தங்கை உறவுகளை பேரன் பேத்தி உறவுகளை பத்தி சொன்னீங்க. இதோட நம்மளுடைய தவம் தற்சோதனைகள், நம்ம எப்படி ஆன்மீகத்துல அதாவது பக்தி மார்க்கத்துல இருந்தாலும் ஞான மார்க்கத்துல இருந்தா கூட நம்ம எப்படி அறநெறியோட வாழணும், இதுதான் ஜனார்த்த தர்மமா இல்ல இது தனி கோயிலு ஐயர் நிறைய குழப்புதுமா. இது நான் 2-3 பேராசிரியர்கள் பேசியல் கூட இதை பத்தி தோணும் எனக்கு. ஆனா இந்த தலைப்பு நீங்க சொன்னதுனால அது உங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் கேட்கிறேம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அதுக்கு நீங்க ஒரு தனியான விளக்கம் கொடுப்பேன்னு நினைக்கிறேம்மா. வாழ்த்துக்கள். வாழ்க வளம். சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். சனாதன தர்மம் நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. இதுல கூட டிவியில கூட சொல்லும் பொழுது இந்த உரையாற்றுவாங்க, 4 பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒருத்தர் தப்பா சொன்ன சனாதன தர்மம் சொல்லத்தில்ல, சந்தான தர்மம்ன்றாங்க. அந்த பேர் கூட சொல்லத்தில்ல. சனாதன தர்மம்ன்றது நமக்குன்னு சில தர்மங்கள் நம்ம இதுல மதத்துல இதுல இருக்கு இல்லைங்களாமா.
நம்ம மதம் சொல்லல, எல்லா மதமுமே அந்த ஒழுக்கம் கடமை ஈகை தான் சொல்லியிருக்காங்க. நம்ம அறநெறி தான். என்னுடைய கருத்துப்படி நம்ம சனாதன தர்மம் என்றது அறநெறி வாழ்வுதான். ஒழுக்கம் கடமை ஈகை. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிம்மா, ரொம்ப சிறப்புமா. நீங்க சொன்னது முழுக்க முழுக்க நம்ம மகரிஷி கருத்துக்களை ஏத்துக்கிட்டு நல்லபடியா இருந்தா சிறப்பு. அந்த அறநெறி மூன்றையும் நம்ம கடைபிடித்தாலே அதுலயே எல்லாம் வந்துருமா. எல்லா மதங்களும் நல்லதுதான் சொல்லியிருக்கு. அதை கடைபிடிச்சாலே நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது உண்மை. ஆமாங்கம்மா. ரொம்ப சிறப்புமா, வாழ்த்து. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. ஒவ்வொரு கருத்தும் இனிமையா இருந்ததுமா. ஆனா எனக்கு சவுண்ட் மாத்திரம் கம்மியா இருந்தது. ரொம்ப ரொம்ப குறைஞ்சுதுங்கம்மா. சவுண்ட் கம்மியா இருந்தா அம்மா நாகராணி அம்மா கிளியர் இருந்துதானேம்மா? சவுண்ட் உங்களுக்கு கேட்டுச்சாமா? இருந்துச்சுமா, கேட்டுச்சுமா. சுத்தமா கேட்டமா, நான் காதோட வச்சு கேட்டு. ஆனா எல்லா கருத்தும் ரொம்ப இனிமே, ரொம்ப தெளிவா நல்லா. ஆனா எனக்கு கொஞ்சம் அந்த ஈகை கொஞ்சம் சொல்ல முடியுமாமா? ஈகை திருப்பிமா? ஈகை பத்தி சொன்னீங்களா? ஆமாங்க. ஈகை, அதாவது ஈகை என்பது நம்ம பொருள் நமக்கு வசதி இருந்து கொடுக்க முடிஞ்சா கொடுக்கலாமா, அப்படி இல்லைன்னா தொந்தரவு இல்லாம இருந்தாலே போதும். பொதுவா ஈகை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நாம தான் சொல்லி கொடுக்கணும். பொதுவா நீங்க குழந்தைங்களுக்கு நீங்க சாக்லேட் கையில காமிச்சீங்கன்னா அவங்க உடனே வாங்கிப்பாங்க, எந்த குழந்தையோ சாக்லேட்டோ மிட்டாயோ. ஆனா நீங்க திருப்பி கேட்டா கொடுக்க மாட்டாங்க. நீங்க கேட்டுப்பாங்க, கொடுத்து சாக்லேட் திருப்பி கேட்டா கொடுக்க தெரியாது. சோ அந்த சமயத்துல நம்ம கொடுத்து உதவுறத அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்மளால பொருள் உதவி முடிஞ்சா கொடுக்கலாம், இல்லைன்னா வாழ்த்து சொல்லலாம், நல்ல வழி காமிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு இயக்கம் இருக்கு, உடம்பு சரியில்லைன்னா உடம்ப சரிப்படுத்திக்க முடியும், மனசு சரிப்படுத்திக்க முடியும், நல்ல ஒரு இயக்கம் என்னோடதுன்னு சொன்னாலும் அதுவே பெரிய ஈகைமா. நன்றிங்க. அப்புறம் நீங்க சொன்னது அந்த கயிறு அதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்ததுங்கம்மா. ஆமாங்கம்மா, அதான் உறைந்த நிலை. அது அந்த மாதிரி நம்ம தவத்துல போகணும். அது அந்த துரியாதி தவத்துக்கான எனக்கு தோணின அந்த எக்ஸாம்பிள் அது. அந்த நிலைக்கு உறைந்து போகும் பொழுது நமக்கு அந்த ஒரு அமைதியா இருக்கும் பாருங்க. நீங்க காலையில அந்த தயிரை பாத்தீங்கன்னா அது உரை ஊற்றுறதே அது ஒரு கலைதான். நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாத்திரம் பூரா படர்ந்து அசைவற்று இருக்கும். அது அப்படியே சுத்தவெளி இறை தரிசனமே. அது நான் காலையில பார்க்கும்போது நினைப்பேன், அது ஒரு இறை தரிசனம் அம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக குருவம்மாள் பாலகிருஷ்ணன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி அம்மா. பேராசிரியர் அம்மா ரொம்ப சிறப்புங்கம்மா. அம்மா உறவுகளை பத்தி ரொம்ப அற்புதமா சொன்னீங்கம்மா. இந்த காலத்துக்கு ரொம்ப அவசியம். தங்கை தம்பி அப்படின்றதுக்கு ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. அண்ணன் அக்காங்கிறதுக்கு என்னங்கம்மா விளக்கம்? அண்ணன் வந்து ஆள்பவன் அண்ணன்மா, ஆக்குபவள் அக்கா. அண்ணன் வந்து ஆள்பவன், அதான் நான் சொன்னேன் இல்லையா, தந்தைக்கு அப்புறம் அண்ணன். ஆள்பவன் அண்ணன், ஆக்குபவள் அக்கா. அக்கா வந்து இருந்தாக்க எல்லா வேலையுமே முடிஞ்சிடும் நான் ஒரு ஃபேமிலி நினைப்பேன். அக்கா வந்துட்டா போதும், ஆக்குபவள் அக்கா. ஆமாங்க, ரொம்ப அற்புதமா எப்படி எல்லாம் படைச்சிருக்கிறாரு இறைவன். நம்ம அதெல்லாம் சரியா பயன்படுத்த மாட்டேங்கிறோம். ஆமாங்கம்மா, இந்த உறவுக்கெல்லாம் இவ்வளவு அர்த்தம் இருக்கு, எவ்வளவு இருக்கு பாருங்க. அதெல்லாம் யாரும் மதிக்கிறதே இல்ல. அந்த அர்த்தம் தெரிஞ்சா தானங்கம்மா மதிப்பாங்க. இவ்வளவு ஆழ்ந்து அந்த அர்த்தத்தை எல்லாம் நம்ம சாமிஜி அதுவும் இன்னைக்கு உங்க மூலமா எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப அற்புதம். வாழ்க வளமுடன். உங்களுடைய தொண்டு தொடரட்டும். ரொம்ப சொன்னீங்க எல்லாமே. அந்த கூடு ஒவ்வொன்றும் கூடு கட்டுது, அதுக்கு ஓரறிவு இருக்கு. அந்த ஓரறிவுக்கு இருக்கிறது நம்மளுக்கு ஆறறிவு இருக்கிற மக்களுக்கு இல்ல. அதெல்லாம் நம்ம வந்து ஆழ்ந்து ஆழ்ந்து இப்ப நீங்க சொன்னீங்களே உறைந்து உறைந்து போனாதாங்கம்மா எல்லாம் புரியுது. வல்லருக்கு தொல்கரையான் தேன் செய்தறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்லல் வேண்டாம்ட்டாங்க.
இதெல்லாம் ஆமா இவங்க ஆமா, நல்லா இந்த குரல் எதுல, நான் தான் இந்த பாட்டு எதுல வருது? இது ஔவையாரோடதுமா. ஔவையார் ஔவையாரோடது. அதான் சொன்னேன், ஔவையார் இந்த சபையில ஒரு ஒரு புலவர்களும் தன்னை பத்தி பெருமை பேசுறாங்க. அப்ப இந்த அம்மா இதை சொல்றாங்க, Yes. நீ உன்னை பத்தி சொல்லிக்கிறியே, இத மாதிரி உன்னால செய்ய முடியுமா அப்படின்னு இந்த சொல்றாங்க. பாட்டு இப்ப எப்படி நாங்க எடுத்துக்கிறது, எழுதிக்கிறதா, இல்ல எதுல ஔவையார் பார்க்கணும்? நெட்ல போனா கூட கிடைக்குமா? ஔவையார் பாடல்கள்னு போனா கிடைக்குமா? அதுல சரி, வான்குருவிகளோடு வேற பாடல்னு போட்டாலே வந்துரும். வந்துருங்கம்மா. சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. நான் போட்டு பாக்குறேங்கம்மா. சரிங்கம்மா, நன்றி. வளமுடன். உங்களுடைய நம்பர் கூட சாட் பாக்ஸ்ல போடுங்க. சரிங்கம்மா, போடுறேம்மா. போடுங்க, டவுட் கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. உங்களுடைய தொண்டு தொடரட்டும். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சபரேஷ் சுந்தரவடிவேல் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நன்றி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வணக்கம் அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. வளமுடன் அம்மா. எனக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. எனக்கு ஒரு கேள்வி உங்க கேட்டிருந்தேன் அம்மா. அதாவது குடும்பத்திலயும் சரி, வேலை சம்பந்தப்பட்டது, சமுதாயத்துல அதுலயே நிறைய சிக்கல் இருக்குமா, நிறைய சிக்கல் இருக்கு. டிப்ளமேட்டிக்கா முடிஞ்ச அளவுக்கு ஹேண்டில் பண்றோம். இதுல சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப நேர்மையா, ரொம்ப அறம் சார்ந்து வாழ்ந்தா என்ன சொல்றதுமா, அது அங்க அங்க செல்லுபடியா மாட்டேங்குதுமா. அங்க இன்னும் நம்ம ஒரு பேச்சு இதாயிடுறோம். ஆமா அப்படிதான்டாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்ப அந்த சைடு, அந்த டைம்ல என்னமா நம்ம பண்றது? அப்படி நினைக்காதீங்க ஐயா. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மேல ஒரு பெரிய கேமரா இருக்கு, நம்மள பாத்துக்கிட்டே இருக்குது. சோ அதனால தக்க நேரத்துல நமக்கு உண்டான அந்த வசதியை வாய்ப்பை நமக்கு கண்டிப்பா கொடுப்போம். நீங்க உங்க நேர்மையை மாத்திரம் விட்டுறாதீங்க. பேசுறவங்க பேசதான் பேசுவாங்க. இந்த காலத்துல அப்படின்னா அப்படி, அதுதான் நம்மளுடைய பதிவு தடுக்கும். ஸோ அதனால எதையும் காதுல வாங்காதீங்க. உங்க வழியில நீங்க போங்க. கரெக்டா இருக்கீங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க சொல்றவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க ஐயா. மேல ஒரு கேமரா பாத்துக்கிட்டே இருக்கு, அது அவங்களையும் பார்த்துட்டு இருக்கு. அதனால நீங்க இருக்கிறபடியே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்படின்னு தான் சொல்லதான் சொல்லுவாங்க. நீ எல்லாம் பிழைக்க தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க பிழைக்க தெரிஞ்சு அவங்க அதுக்கப்புறம் எவ்வளவு சிக்கல் வருது அவங்களுக்கு தெரியாது. அப்ப தெரியாது, அப்ப நல்லா இருக்கும். அதனால அதெல்லாம் எடுத்துக்காதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. சாட் பாக்ஸ்ல ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க, பூபதி அப்படின்றாங்க. தங்கைக்கும் தம்பிக்கும் பொருள் ஒரு வாட்டி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த சொன்னதியா? ஆமா, முதல்ல சொன்னதியா? முதல்ல சொல்லட்டுமா? தந்தை தன் விந்தை தந்தவன், தாய் தாங்குபவள், அக்கா ஆக்குபவள், அண்ணா ஆள்பவன், தம்பி தன் பின்னே வந்தவன், தங்கை தனக்கு கை போன்றவள், பேரன் பெயரை உடையவன். தெளிவா இருக்கமா? கரெக்டா இருக்குமா, தெளிவா இருக்குங்கம்மா. என்னோட நம்பர் கூட போட்டுங்க, சாட் பாக்ஸ்ல கேட்டாங்க போல இருக்கு. நான் போட்டுறேம்மா, நான் போட்டுறேன். நன்றி, வாழ்க வளமுடன்மா. அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா மறுபடியும் வந்திருக்காங்க. வாழ்க வளமுடன் அம்மா. நான் இந்த டைம்ல ஒன்னே ஒண்ணு சொல்ல விரும்புறேம்மா. வாழ்க வளமுடன். அந்த காலத்துல அமைஞ்ச மாதிரி இப்ப அமையறது ரொம்ப கஷ்டம்மா. அப்பெல்லாம் ஒற்றுமையா எல்லாரும் இருந்தாங்க. இப்ப நான் சவுண்டு கேட்கல அப்படின்னு சொன்னதும் எங்க அக்கா ஏன் நீ கஷ்டப்படுற, நான் ப்ளூடூத் வாங்கி தரேன். அக்கா இருக்காங்கல்லம்மா, இந்த காலத்துக்கு அந்த மாதிரி அக்காங்கெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப இருக்கிற அக்காங்கெல்லாம் கொஞ்சம் சுயநலமா இருக்காங்க. எல்லாமே இந்த காலம் கொஞ்சம் மாறுதலாதாமா இருக்கு, ரொம்ப மாறுதல் இருக்கு இந்த காலம். நமக்கெல்லாம் கொஞ்சம் சிலதெல்லாம் ஏத்துக்க முடியாத மாதிரிதான் இருக்கு. பட் நம்ம என்ன பண்ணுவோம், அதே காலத்தோட மாற்றங்களை சுவாமிஜி அதையும் சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த மாற்றங்கள் வரதான் வரும். நம்ம நல்லதா இருந்தா எடுத்துப்போம், மாற்று கருத்து வரும் பொழுது அதை நம்ம மாற்று ட்ரை பண்ணுவோம், நம்ம நல்லதை எடுத்து சொல்லுவோம், இல்லைன்னா வாழ்த்திட்டு விட்டுருவோம். ஆமாம்மா, நன்றிம்மா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. அத எல்லார் மனசுக்கும் அதுதான் ஆழமா இப்ப பதியும். சரிங்க அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சுகன்யா விஜயகுமார் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சுகன்யா அம்மா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசலாமா?
ஆ, அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா கிட்ட கேள்வி கேட்கலாமா? அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா நல்லா இருக்கீங்களாம்மா? இருக்கேம்மா. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேம்மா. வாழ்க வளமுடன். சரி. சொல்லுங்கம்மா. நெட்வொர்க் இஷ்யூ என்னன்னு தெரியலீங்களாம்மா. மைக் ஆன்ல தான் இருக்கு. அவங்க பெஹ்ரீனும் இங்க ஃபாரின்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் தான் வரல. ஆமா, ஃபாரின்ல இருக்காங்க அவங்க. சுகன்யாம்மா நீங்க பேசுறது கேட்கலீங்கம்மா. மியூட் அன்மியூட் பண்ணிருக்காங்களா? ஆமா, மைக் ஃபாலோ ஆன்ல பண்றேன். தான் இருக்கா. வாழ்க வளமுடன்மா. ஹலோ நீங்க பேசுறது கேட்கல, மறுபடியும் பேசுங்கம்மா. அம்மா, அருட்காப்பு சொல்லுங்கம்மா. 108 முறை சொல்லியிருந்தீங்கல்லம்மா. ஆமாங்கம்மா. அது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுமா. அதை நாங்க இனிமே தொடர்ந்து ஃபாலோ பண்றோம். கணவர் வந்து வீட்டுக்குள்ள நுழையும் போதே கதவை திறக்கிறதுக்கு முன்னே நாங்க அருட்காப்பு போட்டுட்டு தான் கதவை திறக்கிறது. எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது பேசுறதுக்கு. இதை நாங்க தொடர்ந்து இனிமே ஃப்ரீ டைம்ல செஞ்சுட்டே இருக்கிறேன். 100 முறை அஸ்வினி முத்திரை போட சொல்லியிருந்தீங்கம்மா. இதெல்லாம் நல்லா எங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. அதை இனிமே தொடர்ந்து செய்யறோம். வேதாத்திரி மகரிஷியையும் இப்ப வீட்டுல வந்து கேலண்டர் இருக்கு, அதை பாக்குறோம்ல. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அதையும் நாங்க செய்யறோம். 5 நிமிடம் நல்லா உற்று நோக்குறது. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். மானசீக ஆழியார் பயணம். ஆமாமா, மானசீக ஆழியார் பயணம். ஆழியார் போனது கிடையாது, ஆனா அது வீடியோஸ் எல்லாம் பாத்துருக்கோம். அது இன்னும் போகணும். அதுக்கு அது பாத்துட்டே இருந்தா அது கண்டிப்பா அதுவும் போயிடலாம். கண்டிப்பா அயராத விழிப்பு நிலைன்னு சொல்ல அயரா விழிப்பு நிலையில ஆகினி தவம் பண்ண பண்ண விழிப்பு நிலை வந்துரும் அப்படின்னு சொன்னீங்கம்மா. அது மாதிரி துரியதவம் பண்ண பண்ண நமக்கு ஒரு ஒரு அறநெறி வாழ்க்கை நம்ம வாழ முடியும் இல்லையாம்மா? செய்த கர்மங்கள் எல்லாம் நல்லா தொலையும். பிராரப்த கர்மங்கள் தொலையும். துரியாதீதத்துல சஞ்சீதம் பிராரப்தம் எல்லாமே தவிடு பொடியாயிடும். சரிம்மா சரிம்மா. சனாதன தர்மம் அப்படின்றது எனக்கு புதுசா இருந்ததுமா. சரிம்மா, அதை நோட் பண்ணிட்டேன். சரிம்மா. சனாதன தர்மம் நம்மள அறநெறி வாழ்க்கை தான் என்னை பொறுத்த வரைக்கும். சுவாமிஜி ஈஸியா சொல்லியிருக்காரு. அதை கடைபிடித்தாலே போதும். ஆனா ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்றாங்க சனாதன தர்மத்துக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா நம்மளுடைய தர்மம் நிறைய இருக்கு இல்லையா, எப்படி இருக்கும் எப்படி இருக்கக்கூடாது, அதான் அறநெறியில சொல்றாரு சுவாமிஜி. ஒழுக்கம் கடமை. சோ அதுதான் அந்த சனாதன தர்மத்துக்கு இப்ப பல பேர் பல கருத்து சொல்றாங்க. சரிம்மா. இப்போ கருமையம் வந்து தூய்மை அடையுது இல்லம்மா. இப்ப நம்மளுடைய கணவருடைய கருமையத்தையுமே நம்ம தவம் செஞ்சு செஞ்சு நம்ம தூய்மை அடைய செய்ய முடியுமாமா? ஏன்னா கண்டிப்பா அது நம்ம வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே. ஆமா அதுதான் சொல்றேன். நீங்க வீட்டுல தவம் பண்ணுவீங்க இல்லையா, வீட்டுல தவம் பண்ணும் பொழுது அருட்காப்பு எல்லாம் சொல்றோம் இல்லையா, அப்போ என்னுடைய என் வீட்டில் உள்ள யார் குழந்தைங்க கூட கருமையும் தூய்மை பிறட்டம், கருமையும் தூய்மை பிறட்டம் ஒரு 3 முறை சொல்லிக்கங்க, சங்கல்பம் மாதிரி சொல்லிட்டு நீங்க தவம் பண்ண ஆரம்பிக்கலாம். வீட்டுல நீங்க சாதாரண வீட்டுல பண்ணும்பொழுது எப்படி சொல்லிக்கலாமா? ஏன்னா அவங்க இதுல வரல, தெரியாது அவங்களுக்கு. சோ அதனால அவங்களுடைய கருமையும் தூய்மை பிறட்டம் சொல்லி ஒரு சங்கல்பம் மாதிரி மனசுக்குள்ள சொல்லி நீங்க தவம் பண்ணலாம். அப்போ தூய்மை. நீங்க தவம் பண்ணும்போது இந்த மாதிரி சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. அதே மாதிரி உங்க சிஸ்டர் பிரதர் யாரா இருக்காங்க கூட நீங்க அவங்க எங்க இருந்தாலும் கூட நீங்க உங்க வீட்டுல இருந்து நீங்க தவம் பண்ணும் பொழுது அவங்க கருமையும் தூய்மை பெறட்டும் சொல்லிட்டு நீங்க தவம் பண்ணலாம். அவங்களுக்கு போய் சேரும் அது. சரிம்மா சரிம்மா. அதான் நம்ம நீங்க எதுக்காக நம்ம எனி டைம் வந்து ஒரு புக் எடுத்துட்டு சிந்தனை உரைகள் எல்லாம் பார்த்துட்டு அதோட நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கேட்டுட்டு இருக்கோம் இல்லம்மா. அது வந்து ஹஸ்பண்டுக்கு டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி தான் நம்ம பண்றோம். சில நேரத்துல நம்ம மறந்து அந்த இதுல ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் இதே பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்கு இதுக்குள்ள போற அப்படின்னு கேட்கும்போது நான் அதுக்கு பதில் சொல்றேன். இதனால போனதுனால நான் ஒன்னும் தப்பா ஒன்னும் இல்லையே, இதனால நான் என்னை வந்து பக்குவப்படுத்திக்கிறேன். உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லையே, எல்லா விஷயத்தையும் என்னால தாங்குற அளவுக்கு மனப்பக்குவம் எனக்கு இதுல வருது அப்படின்னு சொல்லும் போது அமைதியா கேக்குறாங்க கணவர். அது மாதிரி கருமையத்தை அவருடைய கருமையத்தை இப்படியே நாங்க தூய்மைப்படுத்த முடியுமா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கங்க. நிச்சயம் அவரு நீங்க படிக்காட்டா கூட ஒரு நாள் ஏன் நீ புக் எல்லாம் படிக்கலையான்னு, நல்ல புக் படிப்பேன் ஏன் படிக்கலன்னு கேட்பாரு. அதனால சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வளமுடன் அம்மா.
நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கண்ணம்மாள் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. பேசலாமா அம்மா கிட்ட? மைக் ஆன் ஆயிடுச்சுமா? அம்மா வாழ்க வளமுடன்ங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, சொல்லுங்கம்மா. கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன்ங்கம்மா. அம்மா ரொம்ப சிறப்பான உரைங்கம்மா. நீங்க சொல்ற மாதிரி இப்ப உறவுகளுக்குள்ள நீங்க சொல்ற மாதிரி இருந்துச்சுங்கம்மா. முன்னாடி எல்லாம் இருந்ததுங்கம்மா. இப்ப அந்த மாதிரி இல்லைங்கம்மா. யாருமே யாரையும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி எங்க தங்கச்சி ஒண்ணு இருக்காங்கம்மா. யாரு கூடமே நாங்க 5 பேர்த்து கூடமே பகையும்மா. நீங்க சொல்ற மாதிரி கருமை எதுவும் சொல்ல முடியுங்களாம்மா? அதுதான் நான் சொன்னேன். இப்ப முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரிதான். நீங்க அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம தவம் எல்லாம் கத்திருக்கோம். அவங்க கருமையும் தூய்மை பெறட்டும் சொல்லி நல்லா வாழ்த்துங்கம்மா அவங்கள. என்னுடைய தங்கச்சி கூட அப்படிதான் இருந்தாங்க, நடுவுல எதுவும் பேசாம. அவங்க கஷ்டத்தாங்க இது பண்ணல. அவங்க இப்ப இந்த மாதிரி நான் பண்ணி கருமையும் தூய்மை பெறட்டும் சொல்லி தவம் பண்ணி நல்லா வாழ்த்தி இப்ப நல்ல ஒரு உறவுக்கு வந்திருக்காங்கம்மா. அதனால வருவாங்க. சந்தோஷமா. அதுதாங்கம்மா உங்களுக்கு கேட்கலான்னு இருந்தேன். ரொம்ப சிறப்பான உரைங்கம்மா. அது அனுபவிக்க எல்லாமே இது அனுபவிக்க வேண்டிய உரைங்கம்மா. அம்மா இன்னொன்னுங்கம்மா, இன்னைக்கு நான் தெரியாது இந்த 9 மைய தவம் பண்ணும்போதுங்கம்மா சக்திகளும் போகவே முடியலைங்கம்மா. சூரியன் போனோடனே மறுபடியும் இது இருட்டாத்தான் தெரியுது. ஒண்ணு நானும் முயற்சி பண்ணி அந்த சக்திகளை வரவே முடியலைங்கம்மா. அது எதனால அப்படியே நிக்குதா மனது? சக்திகளுமே வரலைங்கம்மா. சூரியன் போனோடனே இந்த சிவகலம் போயிருதுங்கம்மா. அப்படியே டைரக்டா சிவகலம் போயிடுதா? சக்திகளம் போயிடுதுங்கம்மா. ஆமாங்கம்மா. நானும் திருப்பி கொண்டு வந்து பாக்குறேங்க. அந்த இடம் இருட்டாதான் தெரியுது. எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நீங்க துரியாதித தவத்தை பாருங்க, இந்த மாதிரி வருதான் திருப்பி ஒரு மாதிரி. துரியாதி இப்ப 9 மையத்துல தவத்துல சொன்னீங்க. துரியாதித தவம் பண்ணும்பொழுது எப்படி சக்தி களம் தாண்டுதான்னு பாருங்க. ஒண்ணும் இல்லம்மா, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பரவாயில்லம்மா. அதாவது எந்த நீங்க உங்களுக்கு தவம் எப்படி வருதோ அதை ஏத்துக்கங்கம்மா. அதுதான். நான் ஏற்கனவே சொல்லிருப்பேன். ஒரு முறை ஆழியார், நான் மணிமண்டபத்துக்கு ஆழியார் பிசிபி போகும்பொழுது மணிமண்டபத்துல துரியாதித தவம் எனக்கு வந்து சாந்தி ஏறவே இல்லை. அப்படியே சாந்தியிலே இருந்தது. எனக்கு மேல்நிலை போகவே முடியல. ஆமா. அப்ப நான் வெளியில வந்து பேராசிரியர், ஒரு மூத்த பேராசிரியர் கேட்ட போது அவங்க சொன்னாங்க, என்ன தவம் வருதோ அதை ஏத்துக்கங்க, சாந்தி தவமும் உங்களுக்கு துரியாதீதம் தான், நல்லதுதான். அதனால நீங்க வரலாம் இது பண்ணாதீங்க. நீங்க அடுத்த துரியாதீத தவத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன வருதோ அதை ஏத்துக்கங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நல்லதுதான். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் நாகராணி. தேங்க்யூ. நீங்க வந்தீங்க. உங்களோட எண்ணம் வலுவானதா இருக்குது போல. ஆமாங்கம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். குரல் வாய்ஸ் கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷம். நம்ம நாகு வந்திருக்காங்க அப்படின்னா. நன்றி நாகு, நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. வேற யாராவது கேள்வி கேட்கலாங்கம்மா? நம்ம நிறைவு செஞ்சுக்கலாமாமா? சரிங்கம்மா. ரொம்ப சிறப்பா இருந்ததுமா சிந்தனை விளக்கம், கேள்வி பதில் நிகழ்வு ரொம்ப அருமையா இருந்தது. இப்போ எப்படி இருக்கும் அது மாதிரிதான் இருந்தது. ஸ்பீச்சுக்கும் வாய்ஸ் வந்து இப்போ கேள்வி பதில் சரியா இல்லன்னு கேட்கலையா? அதான் கொஞ்சம் ஒரு சிலருக்கு வந்து நெட்வொர்க் இஷ்யூ அப்படி இருக்கலாம். ஹெட்போன் போட்டுக்கிட்டாங்கன்னா கிளியரா கேட்கும். அதான் அவங்களே பதில் சொல்லிட்டாங்களா, அவங்க சிஸ்டர் வந்து ப்ளூடூத் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சிறப்பா கேட்பாங்க அவங்க. ரொம்ப நன்றிமா, ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. வாழ்க வளமுடன்மா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே